சேலம் ஸ்பெஷல் கத்திரிக்காய் வறுவல் செய்யலாம். கத்திரிக்காவை இந்த மாதிரி நறுக்கிக்கலாம். தண்ணியிலே இருக்கட்டும். அதுக்காட்டி மசாலா அரைச்சிக்கலாம். 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சத்தூள், வரமிளகா 2, 2 ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூனுக்கு குறைவாக மிளகு, தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் தேங்காய் பூ அரைச்சிட்டு வந்துடலாம். இரும்பு வடை சட்டியில் 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். காஞ்சிடுச்சு. கத்திரிக்காய் போட்டுக்கலாம். 4 கிலோ அளவு எடுத்துருக்கேன். 3 நிமிஷம் நல்லா வணக்கிக்கலாம். வணங்கிடுச்சு. அரைச்ச மசாலா அப்படியே போட்டுக்கலாம். பச்சை வாசனை போக நல்லா வணக்கி விட்டுக்கலாம். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். கொதி வந்தோன்னு மூடி போட்டு நல்லா வேக விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. இப்படியே எடுத்துக்கிட்டோம்னா நான் சாதத்தில் போட்டு பிரட்டி சாப்பிட்லாம். இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணோம்னா தொட்டு சாப்பிட்லாம். சேலம் ஸ்பெஷல் கத்திரிக்காய் வறுவல் ரெடி.